நீங்க இரவு வானத்தை நிமிர்ந்து பார்க்கும்போது வெறும் நட்சத்திரங்களையும் கிரகங்களையும் மட்டும்தான் பார்க்கறீங்களா? அறிவியல் நமக்கு அதத்தான் சொல்லிக் கொடுக்குது. ஆமா, நாம அப்படித்தான் நம்புறோம். தொலைநோக்கிய வானத்தை நோக்கி திருப்பினா அங்க எரியும் வாயுக்களால் ஆன நட்சத்திரங்கள் இருக்கு, பாறைகளால் ஆன கிரகங்கள் இருக்குன்னு ஒரு பௌதிக கட்டமைப்பை மட்டும்தான் பார்க்கறோம். கரெக்ட். ஆனா அந்த பௌதிக கட்டமைப்புகளை தாண்டி இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் ஒளி, அப்புறம் அதிர்வுகளால பின்னப்பட்ட ஒரு மாபெரும் வலை அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடிகிறதா? உண்மையில நம்புறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா அதுதான் ஆழமான உண்மை. நிச்சயமா. அறிவியலோட பருப்பொருள் அப்படிங்கிற எல்லைய தாண்டி ஆற்றல் மற்றும் உணர்வு அப்படிங்கிற ஒரு ஆழமான தத்துவ கடலுக்குள் பயணிக்க போற இந்த ஆழ்ந்த அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு இது. ஆமா, இன்னைக்கு நாம ஆய்வு செய்ய போவது ரொம்பவே சுவாரஸ்யமான, அதே சமயம் ரொம்ப ஆழமான ஒரு மூலப்பொருள். அது வள்ளலார் அருளிய அருட்பெரும் ஜோதி அகவலில் ஒளிர்ந்த ரகசிய தத்துவ படிக்கட்டுகள் அப்படிங்கிற குறிப்போட 296 முதல் 299 வரையிலான வரிகள். இந்த வரிகளுக்குள்ள ஒரு மாபெரும் அறிவியலே ஒளிஞ்சிருக்கு. அதுதான் நம்ம மிஷன் இன்னைக்கு. இந்த பழமையான வரிகளுக்குள்ள பொதிந்துள்ள பிரபஞ்ச உருவாக்கம், ஒளி, ஆற்றல் மற்றும் ஒளி குறித்த ரகசியங்களை அடுக்கடுக்கா, அதாவது படிக்கட்டுகளா அலசுறது தான் நம்ம நோக்கம். ஓகே, இத கொஞ்சம் விரிவா பாப்போம். கண்டிப்பா. அகவல் அப்படிங்கிற அந்த வடிவமே ஒரு தொடர்ச்சியான உணர்வு பெருக்குதான். இதை நாம சும்மா மேலோட்டமா படிச்சுட்டு போக முடியாது. அதாவது ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலும் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு இல்லையா? ஆமா, ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு மாபெரும் பிரபஞ்ச இரகசியத்தோடு திறவுகோள். அருட்பெருஞ்சோதி அகவல் அப்படிங்கிறது வெறுமனே ஒரு பக்தி இலக்கியம் மட்டும் இல்லைங்க, அது ஒரு அண்டவியல். அண்டவியல்னா பிரபஞ்சம் எப்படி தோன்றியது, எப்படி இயங்குதுன்னு சொல்ற அறிவியல். ரைட். மிகச்சரி. அதை விளக்கும் மிக உயர்ந்த தத்துவ நூல் இது அப்படிங்கிறத நாம முதல்ல ஆழமா பதிவு செய்யணும். இந்த 296 முதல் 299 வரையிலான வரிகள் பாத்தீங்கன்னா, பிரபஞ்சம் எப்படி ஒரு சூட்சமான கண்ணுக்கு தெரியாத நிலையிலிருந்து படிப்படியா விரிவடைஞ்சிச்சுன்னு சொல்லுது. நாம இப்போ பாக்குற இந்த மாபெரும் அண்டங்களா அது எப்படி உருவெடுத்துச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு வரைபடம்னு சொல்லலாமா? எக்ஸாக்ட்லி. ஒரு துல்லியமான வரைபடம் போல நமக்கு காட்டுது. ஓகே, அந்த மாபெரும் வரைபடத்தோட முதல் படியிலிருந்து நம்ம தொடங்குவோம். முதல் 2 வரிகள் இப்படி சொல்லுது: தெளிவு செய் தலைவரை அருட்பெருஞ்சோதி, திகழும் அண்டங்களை அருட்பெருஞ்சோதி, அழிபெற வகுத்த அருட்பெருஞ்சோதி. ரொம்ப ஆழமான வரிகள். இதுல தெளிவு செய் தலைவர், திகழும் அண்டங்கள் அப்படிங்கிற வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு பிரபஞ்சத்தோட தொடக்க புள்ளியா தெளிவு அல்லது ஒளி இருக்கிறதா இது குறிக்குதுன்னு தோணுது. ஆமா, சரியா கவனிச்சிருக்கீங்க. ஆனா ஒரு நிமிஷம், பிரபஞ்சம் ஒரு பெருவெடிப்புல, அதாவது ஒரு மாபெரும் குழப்பத்துல இருந்துதானே உருவானதா நாம பொதுவா நினைக்கிறோம். அறிவியல் அப்படிதானே சொல்லுது. ஆனா இங்க தெளிவு அப்படின்னு தொடங்குது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அந்த முரண்பாடு தான் இங்க உள்ள மிக அழகான தத்துவமே. பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு தற்செயலான விபத்தாலோ அல்லது கண்மூடித்தனமான வெடிப்பாலோ உருவானது கிடையாது. ஓஹோ, அப்போ அது ஒரு திட்டமிட்ட செயலா? கண்டிப்பா. ஒரு முழுமையான பிரஜையோட, அதாவது அளவிட முடியாத ஒரு பேரறிவோட தெளிவான திட்டத்தின் அடிப்படையில தான் இது உருவானது அப்படிங்கறத இந்த வரி ஆழமா உணர்த்துது. வாவ், குழப்பத்திலிருந்து பிரபஞ்சம் தோன்றல அப்படிங்கிறீங்க? ஆமா, மாறாக மாபெரும் தெளிவு கொண்ட சக்திகளால இது வழிநடத்தப்படுது. அதனாலதான் இத தெளிவு செய் தலைவர் அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு. இந்த கருணையோடு திகழும் அண்டங்களை அருட்பெருஞ்சோதி உருவாக்கியிருக்கு. திகழும் அண்டங்கள்னா சுயமாக ஒளி வீசக்கூடிய பிரகாசமான அண்டங்கள்னு எடுத்துக்கலாமா? மிகச்சரி. இந்த தெளிவான சக்திகள் மூலமா அதெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு. பிரபஞ்சத்தோட முதல் படியே தூய அறிவு சார்ந்த தெளிவுதான். இத கேட்கும்போது ஒரு பிரம்மாண்டமான ஒளி நகரத்தை வடிவமைக்கிற கட்டிடக் கலைஞர்கள் போல எனக்கு தோணுது. ஒரு கட்டிடத்தை கட்டுறதுக்கு முன்னாடி வரைபடத்துல ஒரு தெளிவு இருக்கணும் இல்லையா? ரொம்ப அழகான உதாரணம். எங்க எந்த தூண் வரணும், எங்க வெளிச்சம் வரணும்னு ஒரு துல்லியமான திட்டம் இருக்கணும், அது போல தோணுது. ஆனா இந்த தெளிவு செய் தலைவர் அப்படிங்கிறது யாரு? இது வெறும் அறிவா அல்லது அதற்கும் மேலான ஒன்றா? நல்ல கேள்வி. ஏன்னா நம்ம வழக்கமா தலைவர்கள் அப்படின்னா மனிதர்களை அல்லது உருவம் கொண்டவர்களைத்தான் நினைப்போம். இங்க பேசப்படும் தலைவர்கள் பிரபஞ்ச அளவிலானவங்கல்லவா? நீங்க சொன்ன அந்த கட்டிடக்கலைஞர் உதாரணம் அந்த திட்டமிடலோட துல்லியத்தை புரிஞ்சிக்க ரொம்ப உதவுது. ஆனா இங்க தலைவர் அப்படிங்கிறது எந்த ஒரு தனிநபரையோ அல்லது மனிதனையோ குறிக்கல. அப்போ ஒரு பரம்பொருளை குறிக்குதா?
பிரபஞ்சத்தை நிர்வகிக்கிற ஆதிச் சட்டங்களை, பேரறிவை அல்லது பிரக்ஞையோட உன்னத நிலைகளையே இது குறிக்குது. இது மனிதர்கள் சிந்திக்கிற சாதாரண அறிவை கடந்த ஒரு மெய்யறிவு. ஓ, அந்த மெய்யறிவு தான் வழிநடத்துது. ஆமா, அந்த தெளிவான மெய்யறிவோட வழிகாட்டுதலின்படிதான் பிரகாசமான, சுயமாக ஒளிரக்கூடிய அண்டங்கள் மிக நேர்த்தியாகவும் கருணையோடும் வகுக்கப்பட்டிருக்கு. இதுல அழிப்பெற வகுத்த அப்படிங்கிற சொல் மிக முக்கியமானது. அழிபெற வகுத்த அப்படின்னா ஒரு பரிசா கொடுக்கப்பட்டதுன்னு அர்த்தமா? கரெக்ட். படைப்பு அப்படிங்கிறது ஒரு இயந்திரத்தனமான செயல் இல்ல. அது பேரன்போடும் கருணையோடும் உயிர்களுக்கு அளிக்கப்பட்ட ஒரு கொடை அப்படிங்கறதை இது சுட்டிக்காட்டுது. இருளிலிருந்தோ வெறுமையிலிருந்தோ பிரபஞ்சம் தொடங்கல, அது மாபெரும் ஒளியிலிருந்தும் தெளிவிலிருந்தும் தொடங்குது அப்படிங்கறதா முதல் படிக்கட்டு, ரைட்? ஆமா, அதுதான் அடித்தளம். இருளிலிருந்து அல்ல, ஒளியிலிருந்தும் தெளிவிலிருந்தும் பிரபஞ்சம் தொடங்குது அப்படிங்கிறது மனதை அமைதிப்படுத்துற ஒரு சிந்தனையா இருக்கு. சரி, இப்போ ஒளிய பத்தி பேசிட்டோம். இப்போ அந்த வரைபடத்தோட அடுத்த படிக்கு, அதாவது இரண்டாவது தத்துவ படிக்கட்டுக்கு செல்வோம். போலாம். அடுத்த வரிகள்: விந்துவான் சத்தியை அருட்பெருஞ்சோதி, விந்தி நண்டங்களை அருட்பெருஞ்சோதி, அந்திரல் வகுத்த அருட்பெருஞ்சோதி. ஒளியிலிருந்து இப்போ விந்து அப்படிங்கிற சக்திக்கு உரையாடல் நகருது. இந்த விந்து அப்படின்னா என்ன? இதுதான் பருப்பொருளோட தொடக்க புள்ளியா? விந்து அப்படிங்கிற சொல்லுக்கு தத்துவ மரபுல ரொம்ப ஆழமான அர்த்தம் உண்டுங்க. விந்து அப்படின்னா புள்ளி அல்லது விதை அப்படின்னு பொருள். ஒரு சீட் மாதிரி சொல்றீங்களா? ஆமா, பிரபஞ்சத்தோட அனைத்து ஆற்றல்களும் சாத்தியக்கூறுகளும் ஒரு மிகச்சிறிய ஆனா அளப்பரிய ஆற்றல் கொண்ட ஒரு புள்ளியில குவிஞ்சிருக்கிற நிலைதான் விந்துவாம் சக்தி. இதை எப்படி நம்ம கற்பனை செஞ்சுக்கிறது? இப்போ ஒரு 10,000 விழுதுகளை கொண்ட மாபெரும் ஆலமரம் இருக்குன்னு வைங்க. அது எப்படி ஒரு கண்ணுக்கு தெரியாத சிறிய விதைக்குள்ள அடங்கி இருக்கோ, அதுபோல ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட ஆற்றலும் பௌதிக சாத்தியங்களும் இந்த விந்து சக்திக்குள்ள அடங்கியிருக்கு. வாவ், ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு புள்ளி அது. நிச்சயமா. அருட்பெருஞ்சோதி இந்த விந்து சக்தியையும் அந்த விந்து சக்திக்கென்றே உரிய தனித்துவமான அண்டங்களையும் அதற்கே உரிய வலிமையுடனும் திறனுடனும் படைச்சிருக்கு. அந்திரள் வகுத்த அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம்? எந்த விதைக்கு எந்த அளவு ஆற்றல் தேவையோ அந்த திறனை மிக துல்லியமா அழுத்து வகுத்திருக்கு அப்படின்னு பொருள். ஒரு நிமிஷம், இங்க எனக்கு ஒரு சின்ன நெருடல் வருது. சொல்லுங்க. முதல்ல நம்ம ஒளி வீசும் மண்டங்கள் பத்தி பேசணும். அங்க தெளிவு இருந்துச்சு, வெளிச்சம், பிரக்ஞா எல்லாம் இருந்துச்சு. இப்போ திடீர்னு விந்து அண்டங்கள் பத்தி பேசுறோம். இது ஒரு குவிக்கப்பட்ட ஆற்றல் புள்ளின்னு சொல்றீங்க. ஆமா. இவை இரண்டும் ஒன்னா அல்லது ஒன்னுலேருந்து இன்னொன்னு தோன்றியதா? ஏன்னா பிரபஞ்சத்தை வெறும் இடமா பார்க்காம ஆற்றல்களோட தொடர்ச்சியா பார்க்கும்போது இந்த ஒளிக்கும் விதைக்கும் உள்ள தர்க்க ரீதியான தொடர்பு என்ன? அந்த நெருடல் நியாயமானதுதான். இது தத்துவார்த்தமா பார்த்தா ஒரு தொடர்ச்சியான பரிணாம வளர்ச்சி. இத ஒன்னிலிருந்து மற்றொன்றை இறங்கி வர்ற நிலை அப்படின்னு சொல்லலாம். ஓ, மேலேந்து கீழே வர்ற மாதிரி. கரெக்ட். முதல்ல நாம பார்த்த தெளிவு அல்லது ஒளி அப்படிங்கிறது ஒரு அரூபமான தூய்மையான பிரக்ஞா நிலை. அங்க வடிவங்கள் இல்ல, வெறும் அறிவும் ஒளியும் மட்டும்தான் இருக்கு. ரைட். ஆனா அந்த அறிவானது ஒரு செயலை தொடங்கணும். ஒரு பிரபஞ்சத்தை படைக்கணும் அப்படின்னா அது தன்னை ஒரு ஆற்றலா சுருக்கி கொள்ளணும். அதாவது ஒரு ஃபோக்கஸ் பண்ற மாதிரி. சரியா சொன்னீங்க. அந்த பிரக்ஞ நிலையிலிருந்து ஆக்கப்பூர்வமான ஆற்றலா, அதாவது ஒரு படைப்பை தொடங்குவதற்கான மூல விதையா உருவெடுக்கிற நிலைதான் இந்த விந்து சக்தி. ஒளி அப்படிங்கிறது ஒரு திட்டத்தோட தெரிவுனா, விந்து அப்படிங்கிறது அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான அடர்த்தியான மூல ஆற்றல். இப்ப புரியுது. இத ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி எடுத்துக்கலாமா? ஒரு சுருள்வில் எவ்வளவு அழுத்தப்படுதோ அந்த அளவுக்கு அதுல ஆற்றல் சேமிக்கப்படும் அல்லவா? அபாரம், அதேதான். அதப்போல அந்த பேரொளி தன்னை ஒரு மிகச்சிறிய புள்ளியில சுருக்கி அளப்பரிய ஆற்றலை சேமித்து வச்சிருக்கிற நிலைதான் விந்து. இதற்காகத்தான் அந்தந்த திறனுக்கு ஏற்ப தனித்தனி அண்டங்களை அருட்பெருஞ்சோதி வடிவம் வச்சிருக்கு. ஆக முதல்ல ஒரு தெளிவான திட்டம் அல்லது ஒளி இருக்கு, பின்பு அதை செயல்படுத்துவதற்கான ஒரு அடர்த்தியான ஆற்றல் புள்ளி உருவாகுது. பிரபஞ்ச உருவாக்கம் எவ்வளவு நுட்பமா நகருது பாருங்க. இது ஒரு அற்புதமான சயின்ஸ். சரி, அந்த அடர்த்தியான ஆற்றல் புள்ளி அப்படியே சும்மா இருந்துடுமா? அது விரிவடையணும் அல்லவா? அதுதான் நமது அடுத்த படிக்கட்டா? ஆமா, ரொம்ப சரியா. அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டீங்க. ஏன்னா அடுத்த வரிகள் ஒளியோட உலகத்துக்குள்ள நம்ம அழைச்சிட்டு போகுது. ஓங்கார சக்திகள் அருட்பெருஞ்சோதி, உற்றவன் டங்களை அருட்பெருஞ்சோதி, ஆங்காக வமைத்த அருட்பெருஞ்சோதி. ரொம்ப முக்கியமான வரிகள் இது. விந்து அப்படிங்கிற அந்த தொடக்க புள்ளியிலிருந்து பிரபஞ்சத்தோட ஆதி அதிர்வான
ஓங்காரத்திற்கு உரையாடல் நகருது. ஒரு விதை எப்படி ஒலியா மாறுது? ஆற்றல் அப்படிங்கிறது எப்போதுமே நிலையா அசையாம இருக்க முடியாது. அது விரிவடைய துடிக்கும். அந்த ஸ்ப்ரிங் ரிலீஸ் ஆகுற மாதிரி. ஆமா, விந்து அப்படிங்கிற அந்த அடர்த்தியான விதை நிலையில இருந்த ஆற்றல் முதல்ல அதிர்வடைய தொடங்கும் போது அங்கிருந்து வெளிப்படுற முதல் நாதம் அல்லது ஆதி அதிர்வு தான் ஓங்காரம். ஓ, அதிர்வு தான் ஒலியா மாறுதா? கண்டிப்பா. இதை ஏதோ ஒரு மத ரீதியான சடங்கு சொல் அப்படின்னு மட்டும் நம்ம சுருக்கிடக்கூடாதுங்க. இது பிரபஞ்சத்தோட ஆதி அதிர்வெண். இங்க நீங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான நுட்பம் என்னன்னா, ஓங்கார சக்திகள் அப்படின்னு பன்மையில கூறப்பட்டிருக்கு. சக்திகள் அப்போ நிறைய அதிர்வுகள் இருக்கா? ஆமா, அதாவது ஓங்காரத்துக்குள்ளேயே பல்வேறு வகையான அதிர்வெண்கள் இருக்கு, வெவ்வேறு வகையான அதிர்வுகள் இருக்கு. அருட்பெருஞ்சோதி இந்த ஒவ்வொரு குறிப்பிட்ட ஓங்கார சக்திக்கும் அல்லது அதிர்வுக்கும் மிக சரியா பொருந்திய அண்டங்களை, அதாவது உற்ற அண்டங்களை அங்கே மிகச் சரியா ஆங்காக அமைத்துள்ளது. உற்ற அண்டங்கள்னா பொருத்தமான அண்டங்கள்னு அர்த்தமா? கரெக்ட். அதிர்வு தான் பொருளை உருவாக்குது அப்படிங்கிறது நவீன நுண்ணியற்பியல் கூறுற உண்மை. அதைத்தான் இந்த வரி ஆழமா பதிவு செய்யுது. அதாவது ஒவ்வொரு ஓங்கார சக்திக்கும் ஒரு பிரத்யேகமான அண்டம் இருக்கு. இதை நான் புரிஞ்சுக்க ஒரு மாபெரும் ரேடியோ ஸ்டேஷனை உருவாக்கப்படுத்தலாமா? தாராளமா சொல்லுங்க. ஒரு மிகப்பெரிய ரேடியோ டிரான்ஸ்மிட்டர்ல ஒரு குறிப்பிட்ட அலைவரிசைய, அதாவது ஃப்ரீக்வென்சியை வைத்தா ஒரு வகையான பாடல் கேட்கும். வேற அலைவரிசைக்கு மாத்துனா வேறொரு நிகழ்ச்சி கேட்கும் இல்லையா? ஆமா, அது போலதான். அதுபோல பிரபஞ்சத்துல ஒவ்வொரு குறிப்பிட்ட ஓங்கார அதிர்வெண்ணுக்கும் ஒரு தனி உலகம் அல்லது ஒரு தனிப்பட்ட பரிமாணம் இயங்கிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாமா? எந்தெந்த அதிர்வுக்கு எந்தெந்த ஆண்டம் தேவையோ அது அங்கங்க சரியா அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறது உண்மையிலே பிரமிக்க வைக்குது. அந்த ரேடியோ உதாரணத்தை வச்சு இது இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ரேடியோல நாம ஏற்கனவே இருக்கிற ஒரு அலைவரிசையை தேடி பிடிக்கிறோம். ஆனா இந்த பிரபஞ்ச படைப்புல அந்த அதிர்கிற ஒரு உலகமா மாறுது. அதிர்வே உலகமா மாறுதா? அது எப்படி சாத்தியம்? அதிர்வு அப்படிங்கிறது வெறும் சத்தம் இல்ல, அது ஒரு வடிவம். இப்போ ஒரு தட்டோட மேல மணலை கொட்டி குறிப்பிட்ட அதிர்வெண்ணில ஒளியை எழுப்புனா அந்த மணல் மிக அழகான வடிவியல் கோலங்களா மாறும் அப்படிங்கறத நவீன அறிவியல்ல நிரூபிச்சிருக்காங்க. சிமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ ஆமா, நான் அந்த வீடியோஸ் பார்த்திருக்கேன். அதிர்வெண் மாறும்போது அந்த மணலோட வடிவமும் மாறும். சரியா சொன்னீங்க. இது ஒரு சின்ன தட்டுல நடக்கிற செயல். இது அப்படியே ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கும் பொருத்தி பாருங்க. பல்வேறு ஓங்கார அதிர்வுகள் எழும்போது அவை ஒவ்வொன்றும் தமக்கே உரிய பிரம்மாண்டமான அண்டங்களை பௌதிக விதிகளோடு உருவாக்குது. வாவ், அதிர்வுகள் மாறும்போது அண்டத்தோட தன்மையும் மாறுதா? அதத்தான் உற்ற அண்டங்கள், அதாவது அந்த அதிர்வுக்கு பொருத்தமான அண்டங்கள் அப்படின்னு வள்ளலார் மிக துல்லியமாக குறிப்பிடுறாரு. இது கற்பனைக்கே எட்டாத ஒரு மாபெரும் உண்மையா இருக்குங்க. ஒளியா தொடங்கி விந்து அப்படிங்கிற ஆற்றல் விதையாகி இப்போ ஓங்காரமா, அதாவது ஆதி ஒளியா பிரபஞ்சம் அதிர்ந்துகிட்டு இருக்கு. பரிணாமத்தோட உச்சம் இது. ஆனா இந்த தத்துவ படிக்கட்டுகள் இத்துடன் முடிந்து விடல. இறுதி வரிகள் நம்மை இன்னும் ஒரு படி கீழே அல்லது இன்னொரு பரந்த உலகத்திற்கு கொண்டு செல்லுது. சத்தத் தலைவரை அருட்பெரும் ஜோதி, சாற்றுமண்டங்களை அருட்பெரும் ஜோதி, அத்தகை வகுத்த அருட்பெரும் ஜோதி. இது ரொம்ப அற்புதமான ஒரு கான்செப்ட். ஓங்காரம் அப்படிங்கிற ஆதி ஒலியிலிருந்து அடுத்தபடியா ஒட்டுமொத்த சத்தத்திற்கு இது விரிவடையுது. இப்போ என் கேள்வி என்னன்னா, ஓங்காரமும் சத்தமும் வேறு வேறா? இத பத்தி கொஞ்சம் விளக்குங்களேன். ரெண்டும் ஒண்ணுதான், ஆனா அதோட வெளிப்பாட்டு நிலை வேற. ஓங்காரம் அப்படிங்கிறது மூலதாரமான அடிப்படையான ஒரே ஒரு அதிர்வு. இத ஒரு கேன்வாஸ், அதாவது ஓவியத்திரை அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, அந்த கேன்வாஸ்ல வரையப்படுறது தான் சத்தமா? ஆமா, அந்த அடிப்படையான ஓங்கார அதிர்விலிருந்து தான் பல்லாயிரக்கணக்கான பல்வேறு வகையான ஒலிகள், மொழிகள் மற்றும் வெளிப்பாடுகள் உருவாகுது. அதத்தான் இங்க சத்தம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்போ இந்த சத்தத் தலைவர் அப்படிங்கிறவங்க யாரு? சத்தத் தலைவர் அப்படிங்கிறது இந்த பல்வேறு ஒலிகளையும் அதோட அதிர்வுகளையும் நிர்வகிக்கிற ஆளுவைகளை குறிக்குது. இதை தொடர்ந்து வர்ற சாற்றும் அண்டங்கள் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க உற்று நோக்கணும். சாற்றுதல், அதாவது சொல்றது அல்லது வெளிப்படுத்துறதுன்னு அர்த்தம் வருமா? சரியா சொன்னீங்க. சாற்றுதல் அப்படின்னா வெளிப்படுத்துதல், விவரித்தல் அல்லது தொடர்பு கொள்ளுதல் அப்படின்னு பொருள். ஒலியோட தலைவர்களையும் ஒலியால் விவரிக்கப்படும் அல்லது தங்களை வெளிப்படுத்திக் கொள்ளும் அண்டங்களையும் அருட்பெருஞ்சோதி அதே தன்மையோட வகுத்திருக்கு. இது ஒரு பிரபஞ்ச மொழியோட உருவாக்கம். இங்க எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. கேளுங்க. இரைச்சலா
அல்லது ஏதேனும் ஒரு தகவலை தொடர்பு கொள்ளும் பிரபஞ்சமா? ஒரு மொழியைப் போல பிரபஞ்சம் தனக்குள்ளேயே பேசிக்கொள்கிறதா? சத்தம் எப்படி ஒரு உலகமா இருக்க முடியும்? இதை புரிஞ்சுக்க நாம ரூபம் அப்படிங்கிற ஒரு பழமையான தத்துவ கோட்பாட்டை பார்க்கணும். நாம ரூபம் அப்படின்னா பெயர் மற்றும் வடிவம். ஒரு பொருளுக்கு நாம பெயர் சூட்டும் முன் அல்லது அதை ஒரு ஒலியால் குறிக்கும் முன் அதற்கு தனிப்பட்ட அடையாளம் இல்ல. ரைட். ஒரு பொருளை நாம கூப்பிடும்போது தான் அதுக்கு ஒரு ஐடென்டிட்டி வருது. கரெக்ட். ஒலியோ அல்லது சத்தமோ தான் ஒரு பொருளுக்கு அதோட தனித்துவத்தை கொடுக்குது. சாற்றும் அண்டங்கள் அப்படிங்கிறது வெறும் இரைச்சல் இல்ல, தங்களை வெளிப்படுத்திக் கொள்ளும் பிரபஞ்சங்கள். இதை இப்படி புரிஞ்சுக்கலாம். ஒரு பாடகரோட தொண்டையிலிருந்து வெளிவரும் அடிப்படையான மூச்சுக்காற்று அப்படிங்கிறது ஓங்காரம் போன்றது. அந்த மூச்சுக்காத்து தான் சத்தமா மாறுதா? ஆமா, அந்த மூச்சுக்காற்று பலவிதமான ஸ்வரங்களா, சொற்களா, உணர்ச்சிகளா மாறி எப்படி ஒரு முழுமையான பாடலா வெளிப்படுதோ அதுபோலதான் பிரபஞ்சமும். இந்த ஒலியோட அதிர்வுகள் தான் அண்டங்களுக்கு உருவத்தையும் தன்மையையும் கொடுக்குது. வாவ்! அப்போ சத்த தலைவர்கள் அப்படிங்கிறவங்க ஒரு மியூசிக் டைரக்டர் மாதிரியா? மிகச்சரி. சத்தத் தலைவர்கள் அப்படிங்கிறவங்க இந்த பிரபஞ்ச பாடல ஸ்ருதி பிசகாம நிர்வகிக்கிற மாபெரும் இசைக்குழு இயக்குனர்கள், அதாவது சிம்பொனிக் கண்டக்டர்ஸ் போல செயல்படுறாங்க. பிரபஞ்சம் முழுவதுமே தகவல்கள் ஒலியோட மூலமா, அதாவது அதிர்வுகளோட மூலமா தொடர்ந்து பரிமாறப்படுது. என்ன ஒரு அற்புதமான கவித்துவமான விளக்கம் இது! பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஒரு மாபெரும் இசைக்கோவை. அருட்பெருஞ்சோதி அகவலோட இந்த 296 முதல் 299 வரிகள் வெறும் பக்தி வார்த்தைகள் இல்ல. அவை உண்மையிலேயே பிரபஞ்சத்தோட ரகசிய தத்துவ படிக்கட்டுகள்னு ஆணித்தரமா சொல்லலாம். ஆமாங்க, இதுல எந்த சந்தேகமும் இல்ல. மனதுல ஒரு முறை உருவகப்படுத்தி பாருங்க. கண்டிப்பா. முதல்ல தெளிவு செய் தலைவர்கள் மூலமா பிரகாசமான திகழும் அண்டங்கள் உருவாகுது. அங்கே முழுமையான பிரக்ஞையும் திட்டமும் ஒலியும் இருக்கு. இது முதல் படி. அடுத்தது இரண்டாவதா விந்துவாம் சக்தி உருவாகுது. அந்த ஒலியிலிருந்து தன்னை சுருக்கிக் கொண்டு உருவான பிரபஞ்சத்தோட ஆக்கப்பூர்வமான மூல ஆற்றல் விதை இது. இதற்கேற்ற அண்டங்களும் துல்லியமா வகுக்கப்படுது. இது இரண்டாவது படி. சரியா தொகுத்து சொல்றீங்க. மூன்றாவதா அந்த விதை வைப்ரேட் ஆக தொடங்கும்போது எழும் ஓங்கார சக்திகள். இந்த அடிப்படை அதிர்வெண்களும் அதோடு கச்சிதமா பொருந்திய உற்ற அண்டங்களும் தோன்றுது. இது மூன்றாவது படி. ஆமா. இறுதியா அந்த ஆதி ஒளியிலிருந்து விரிவடைந்து பலவாக பிரியும் சத்தத் தலைவர்கள் மற்றும் அந்த சத்தத்தால் தங்களை வெளிப்படுத்திக் கொள்ளும், தொடர்பு கொள்ளும் சாற்றும் அண்டங்கள். இது நான்காவது படி. பெர்ஃபெக்ட். ஒன்றன் பின் ஒன்றா பல்வேறு ஆற்றல்களாலும் அதிர்வுகளாலும் அண்டங்கள் எப்படி நுட்பமா அடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இப்போ ரொம்ப தெளிவா புரியுது. ஒரு ஒளி எப்படி ஆற்றலாகி பின் ஆதி ஒளியாகி பின்பு ஒட்டுமொத்த பௌதிக பிரபஞ்சத்தோட சத்தமா விரிவடையுது அப்படிங்கிறது தர்க்கரீதியான ஒரு மாபெரும் அறிவியலா இருக்கு. உண்மையில இதை புரிஞ்சுக்கிறது எதற்காக முக்கியம் அப்படின்னா, நாம வாழும் இந்த பிரபஞ்சம் எவ்வளவு நுட்பமா ஒளியாலும் ஆற்றலாலும் வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத உணரும் போது நம்மை சுற்றியுள்ள உலகை பார்க்கிற நமது பார்வை முற்றிலும் மாறிவிடுது. கண்டிப்பா மாறும். நம்ம வெறும் பௌதிக உடம்பு இல்லன்னு தோணுது. அதுதான் உண்மை. நாம வெறும் தசையாலும் எலும்பாலும் ஆனவங்க இல்ல. நாமும் இதே ஒளியாலும் விந்து சக்தியாலும் ஓங்கார அதிர்வுகளாலும் சத்தத்தாலும் பின்னப்பட்டவங்க தான். பிரபஞ்சத்தோட அதே ஆதி விதிகள் நமக்கும் பொருந்துது. ரொம்ப ஆழமான கருத்து இது. நமது ஒவ்வொரு சொல்லும், ஏன் நமது ஒவ்வொரு எண்ணமும் கூட ஒரு அதிர்வு தான். அந்த அதிர்வுகள் இந்த சாற்றும் அண்டங்கள்ல ஏதோ ஒரு வகையில எதிரொலித்துக் கொண்டே இருக்கு. இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிறது மனிதர்களாகிய நம்ம இந்த பிரபஞ்சத்தோட ஆழமா ஒன்றிணைத்து உணரச் செய்யுது. இதை இப்போ கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு நிமிடம் பிரமிப்பா இருக்கலாம். வானத்தை பார்க்கும்போதோ ஒரு சாதாரண பொருளை தொடும்போதோ அது வெறும் பௌதிக பொருள் இல்ல, அது பல கோடி அதிர்வுகளோட தொகுப்பு, அது வெளிப்படுத்தப்பட்ட ஒரு ஒளி அப்படிங்கறத உணர்வது எவ்வளவு பெரிய விஷயம். ஆமா, அது ஒரு பேரானந்தமான உணர்வு. நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம எவ்வளவு இரைச்சல்களை சந்திக்கிறோம், ஆனா அந்த எல்லாவற்றுக்கும் பின்னால ஒரு மாபெரும் தெளிவு இருக்கிறத, ஒரு மாபெரும் ஒருங்கிணைப்பு இருக்கிறத இந்த வரிகள் நமக்கு நினைவூட்டுது. ரொம்ப அழகா சொன்னீங்க. நாம இந்த ஆழமான உரையாடலோட இறுதிக்கு வந்துட்டோம். தொடக்கத்துல நாம சொன்னது போல பிரபஞ்சத்தை வெறும் பௌதீக இயந்திரமா பார்க்காம அதோட உண்மையான ரகசிய படிக்கட்டுகளை இன்னைக்கு நாம ஏறி பார்த்திருக்கோம். இந்த உரையாடலை முடிக்கும் தருவாயில உங்களிடம் ஒரு புதிய சிந்தனையை விட்டு செல்ல விரும்புறேன். என்ன அந்த சிந்தனை? இன்னைக்கு நவீன அறிவியல்ல, குறிப்பா இயற்பியல்ல இழை கோட்பாடு, அதாவது ஸ்ட்ரிங் தியரி அப்படின்னு ஒரு மிக முக்கியமான கோட்பாடு இருக்கு.
பிரபஞ்சத்தோட மிகச்சிறிய துகள் ஒரு திடமான புள்ளி இல்ல, மாறாக அது தொடர்ந்து அதிர்ந்துகிட்டு இருக்கிற ஒரு நுண்ணிய கம்பி அல்லது இழை அப்படின்னு அந்த அறிவியல் கோட்பாடு கூறுது. ஓ ஆமா, ரொம்ப பிரபலமான தியரி அது. அந்த இழைகளோட வெவ்வேறு வகையான அதிர்வுகள் தான் இன்னைக்கு நாம பார்க்கிற வெவ்வேறு வகையான அணுக்களையும் பருப்பொருள்களையும் உருவாக்குது அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இத கேட்கும்போது நமக்கு அகவல்ல வந்த வரிகள் ஞாபகம் வருதே. அதேதான். இப்போ சற்று யோசிச்சு பாருங்க. சுமார் 150 ஆண்டுகளுக்கு முன் வள்ளலார் இந்த அகவல்ல எழுதிய ஓங்கார சக்திகள் மற்றும் அதிர்வுக்கேற்ற உற்ற அண்டங்கள் அப்படிங்கிற வரிகளும் இன்றைய அதிநவீன அறிவியல் கூறும் இந்த இழை கோட்பாடும் ஒரே உண்மையத்தான் வெவ்வேறு மொழிகளில் பேசுதான். ரொம்ப அற்புதமான ஒரு ஒப்புமை இது. அறிவியலும் தத்துவமும் சந்திக்கிற அந்த புள்ளி எதுவாக இருக்கும், அது ஒளியா, ஆற்றலா அல்லது வெறும் அதிர்வா? நீங்களே சிந்தித்து பாருங்க. மீண்டும் ஒரு ஆழ்ந்த அலசலில் சந்திப்போம்.